தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுக்கான பதிலை உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். நாட் ஒன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எந்த டவுட்னாலும் கேட்கலாம். அதுக்கான பதிலை உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து எங்கள் காண்டாக்ட் நம்பர்ஸை வந்து கேட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் இது அபவுட் ஆஸ் சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி, இல்லை அபவுட் ஆஸ்லேயும் சரி, அதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கேயே எங்களோட நம்பரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. when offense proved included in offense charged. ஸோ செக்ஷன் சிஆர்பிசி 222ல என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். அதாவது எந்தெந்த குற்றச்சாட்டுக்கு யாரெல்லாம் விசாரிக்கலாம், அந்த குற்றச்சாட்டை எப்படி வந்து ஒன்றா சேர்த்து குற்றம் சாட்டுறது. இப்போ யார் யார் ஒரு தவறை செஞ்சுருப்பாங்க, அதில் வந்து ஒருத்தரும் இருக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு அதிகமான மெம்பர்ஸும் இருக்கலாம். ஸோ யார் யார் என்னென்ன குற்றங்களை ஒன்றாக சேர்த்து குற்றம் சாட்டலாம், அவங்கவுங்க செஞ்சிருக்க அந்த குற்றத்தை அனலைஸ் பண்ணி அதுக்கான தட் இஸ் வந்து ட்ரையல் அப்போ அந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறப்ப அந்தந்த குற்றத்துக்கான சார்ஜஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி அதுக்கான பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் செக்ஷன். இப்போது ஒருத்தர் என்னென்ன குற்றம் செஞ்சுருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து பல்வேறு குற்றங்கள் பண்ணியிருக்கிறதா ஒரு கம்ப்ளைண்டர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஸோ அதன் அடிப்படையில் எஃப்ஐஆர் போடப்படுது. இன்வெஸ்டிகேஷன்லாம் முடித்ததுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடப்பட்டு அந்த எஃப்ஐஆரில் வந்து அவர் பண்ணியிருக்க குற்றங்களில் வந்து தட் இஸ் சார்ஜ் என்ன பீனல் சார்ஜ் ஐபிசி செக்ஷனை வந்து போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ஒரு தட் இஸ் வந்து கிரேவியஸ் ஹர்ட் பண்ணுறாரு. அந்த ஹர்ட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தெஃப்ட் நடந்திருக்கோ, இல்லை வேறு யாரையோ ஒருத்தர் அடிச்சிருக்காரோ, இல்லை அது ஒரு அட்டெம்ப்ட், இல்லைனா ஒரு அபட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 வழக்கு, லைக் ஒருத்தர் கூட்டு சதி செய்து அபட்மெண்ட், அண்ட் தென் வந்து அதை வந்து கமிஷன் பண்ணலான்னு ஒரு அட்டம் பண்ணுறாங்க. அந்த அட்டமெண்ட்டில் 2 பேரை தாக்குறதுக்காக அட்டம் ரெடி பண்ணுறாங்க, அதில் ஒருத்தரை தாக்குறாங்க. ஸோ இப்போது அந்த போலீஸ் அஃபென்ஸில் வந்து இது எல்லாமே ஒரு குற்றமாக தட் இஸ் வந்து சார்ஜ் பண்ணப்படுது. ஸோ இது வந்து வழக்கு நீதிமன்றத்தில் சார்ஜுக்கு வரும்போது நீதிபதி அவர்கள் விசாரிக்கிறார். இப்போது அந்த விசாரணையில் இந்த பல்வேறு குற்றங்களில் ஒன்று ஒன்றா சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது இன்கேஸ் அவர் வந்து அபட்மெண்ட் பண்ணலைன்றது ப்ரூவ் ஆகுது. அதே சமயத்தில் அட்டெம்ப்ட், வேற ஒரு நபர் அட்டெம்ப்ட் பண்ணி அட்டெம்ப்ட்டும் வந்து ப்ரூவ் ஆகலை, அண்ட் தென் வந்து அபட்மெண்ட்டும் ப்ரூவ் ஆகலை. ஸோ கூட்டு சதியும் தட் இஸ் வந்து அவர் வந்து துணை போயிருக்கார், அதுவும் வரல, அட்டெம்ப்ட்டும் வரல. ஒன்லி வந்து கிரேவியஸ் ஹர்ட் அவர் வந்து அடிச்சிருக்காருன்றது மட்டும் வந்திருக்கு. ஸோ இப்போது இந்த ஒரு சார்ஜை மட்டும் நீதிபதி அவர்கள் அந்த டிராஃப்டிங்கில் எடுத்துக்கிறார், மற்ற ரெண்டும் கிடையாது. இப்போ இதை வந்து ஒரு சிம்பிள் அஃபென்ஸாக எடுத்துக்கிறாங்க. பிகாஸ் வந்து இந்த அவர் வந்து கிரேவியஸ் ஹர்ட்டுன்னு சொல்கிறதும் ஒரு ஹர்ட்டாக தான் வருது, பிகாஸ் வந்து இன்ஜூர் ஆகலை அவர். ஸோ மைல்டு அட்டாக்காக மட்டும் இருக்கும்போது இப்போ அவர் சிம்பிள் இம்ப்ரெசன்மெண்ட்டாக எடுத்துக்கிறார். இப்போது கேள்வி என்னென்னா, ஒரு பெரிய குற்றம் எஃப்ஐஆர் ஆஸ் பர் த எஃப்ஐஆர் இவருக்கு வந்து 7 வருஷம் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சார்ஜை வந்து ஃப்ரேம் பண்ணும்போது, ஆஃப்டர் தட் இன்வெஸ்டிகேஷன் சார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இவர் வந்து சின்ன குற்றம் தான் செஞ்சுருக்கிறதா அதோட முடிவில், தட் இஸ் ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் எக்ஸாமினிங் தி தட் இஸ் அக்யூஸ்ட் விட்னஸ் அண்ட் தென் வந்து கம்ப்ளைண்டர் ப்ராசிக்யூஷன் சைடு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து ஜஸ்ட் வந்து ஸ்மால் அஃபென்ஸாக மட்டும் வரும்போது இதை பனிஷ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக ஜட்ஜி என்ன பண்ணுவார்னா, இந்த சின்ன அஃபென்ஸ்க்கு என்ன அஃபென்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்களோ அது வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ இதுதான் சப்செக்ஷன் 1ல் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 2ல் வந்து பார்த்திங்கன்னா, எந்த குற்றம், அதாவது என்னென்னா, ஒரு குற்றம் வந்து பெரிய குற்றமாக இருக்குது, அதை விட சிறிய குற்றமாக இருக்குது. அப்போது சிறிய குற்றத்துக்கான பெரிய குற்றம் வந்து செய்யலை, சின்ன குற்றத்துக்கான தண்டனையை கொடுக்கலாமான்னா, ஸோ அந்த குற்றத்துக்கான தண்டனையை வழங்குவார். இன்கேஸ் அப்படியே ரிவர்ஸாக ஒரு சின்ன குற்றம் தான் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எஃப்ஐஆரில் வந்து கிளைம் ஆகி வந்திருக்கோம், பட் ப்ராசிக்யூஷன் சைடு வந்ததுக்கப்புறம் டிஃபெண்டன்ட் சைடில் வந்து அந்த எஃப்ஐஆரில் கொடுத்துருக்கிறது வந்து தவறு, அவர் வந்து இவ்வளோ பெரிய குற்றம் பண்ணியிருக்காருன்றதை நிரூபணம் ஆகும்போது, ஸோ ஆஸ் பர் த எஃப்ஐஆரோட சார்ஜ் கிடையாது, பேஸ்ட் ஆன் த ஜுடிஷியல் சார்ஜை வச்சு தான் அவருக்கு தண்டனை. ஸோ இது வந்து சப்செக்ஷன் 3 in 222. ஸோ 4ல் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது ஓவராலாக அவங்க சொல்கிறாங்க, அதாவது சிறு குற்றங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய குற்றங்களாக இருந்தாலும் சரி, தரப்பினர் இடையே எதை வந்து நிரூபிக்கப்படுகிறதோ அதுக்கான தண்டனை வந்து வழங்கப்படும். ஸோ இது எல்லாம் தான் இந்த அஃபென்ஸில் வந்து கனெக்டட் அஃபென்ஸ். ஸோ யார் யார் செய்கின்ற எந்த ஒரு குற்றங்களையும் ஒன்றாக சேர்த்து அதுக்கான சார்ஜ். இப்போது
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 பேர் செஞ்சு இல்லை ஒருத்தர் ஒரு அட்டம் பண்ணும்போது இல்லை ஒரு கமிஷன் பண்ணும்போதோ அதுக்கு 4 விதமான கிளைம் ஐபிசி கிளைம் நடக்குது, செக்ஷன் பீனல் கிளைம். ஸோ இப்போ அதில் எதை வந்து அஃபென்ஸாக எடுத்துக்கிறாங்களோ அதற்கான சார்ஜ் அண்ட் தென் வந்து ஒருவேளை அது வந்து சின்ன விஷயமா இருந்து அதோட அவுட்புட் வந்து எவிடன்ஸில் ப்ரூவ் பண்ணும்போது அது மல்டிபிள் சார்ஜாக ஆகும்போது அது எல்லா அஃபென்ஸையும் கனெக்ட் பண்ணும்போது ஒன்றாக கனெக்ட் பண்ணி ஒரே வழக்கு. பிகாஸ் வந்து அந்த குற்றத்தை பண்ணவர் ஒரு நபரோ இல்லை ஒரே டீமோ ஒரே குற்றம் தான். அதுக்கான வழங்கப்படக்கூடிய அஃபென்ஸ் வந்து அது சின்ன லெவலாக இருந்தாலும் சரி பெரிய லெவலாக இருந்தாலும் சரி அதை வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த கனெக்ஷன் எதுக்காகன்றது தான். அண்ட் தென் வந்து அது வந்து லைக் வந்து அஃபென்ஸோட ரிலேட்டட் டு த அஃபென்ஸ் சார்ஜ் பண்ணுறது. ஒருவேளை சின்னதாக இருந்தாலும் அவங்க சொன்னபடி இருந்தாலும் அதே மாதிரி வரும். இல்லை பெரிய குற்றமாக சார்ஜ் பண்ணப்பட்டது எஃப்ஐஆரில் இருந்து ஆஃப்டர் த விசாரணை அது சிறிய குற்றமாகவும் மாறலாம். இல்லை சிறு குற்றம் எஃப்ஐஆரில் இருந்து ஆஃப்டர் த அனலைசேஷன் அது பெரிய குற்றமாகவும் மாறலாம். பேஸ்ட் ஆன் தட் அதுக்கான நடவடிக்கையை தீர்ப்பு வந்து ஜட்ஜி வந்து இந்த சார்ஜில் ஃப்ரேம் பண்ணி தண்டனையை கொடுக்கறதுக்கு இந்த 222 செக்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்துருக்க தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டீட்டெயிலாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.